ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் அம்மாவோட சிஸ்டர், அதாவது எனக்கு சித்தி, அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். உள்ளூருக்குள்ளே பக்கத்து பக்கத்துலேயே நிறைய சொந்தக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லாருமே நம்ம வீடியோஸ் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அங்கே வந்துட்டு இங்கே வராமல் போயிட்டா பார்த்தியா அப்படின்னு கூட ஒரு சிலர் நினைக்கலாம். அதுக்கெல்லாம் காரணம் இதோ இந்த வாண்டு பையன்தான். இவனோட வந்ததுனால பெருசாக அன்றைக்கி யார் வீட்டுக்கும் போக முடியலை. கேலண்டரை பார்த்தா எப்படி தான் இருக்கும்னு தெரியல. அந்த கேலண்டரை வாங்கி எல்லா பேப்பரையுமே கிழிச்சு போட்டுறணும். அதை நான் கொடுக்காம வச்சுருக்கேன்னு முகில்கிட்டாங்க சண்டைக்கு போகிறத பார்த்தீங்களா? தின்ன வீடு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் சித்தி வீட்டில் பாருங்கள், உள்ளுக்குள்ளே வெளியில் எல்லா பக்கமுமே திண்ணையாக தான் இருக்கும். இங்கே எங்கள் சித்தி சும்மா இல்லாமல் எல்லார்கிட்டேயுமே என் வீடியோஸ் பார்க்க சொல்லி சப்ஸ்கிரைப் வேறு பண்ண சொல்லியிருப்பாங்க போல். அங்கே சைக்கிள் தள்ளிட்டு வராரு இல்லையா, அவர் பேர் கவி. நான் அன்னைக்கு தான் அவங்கள முதல் தடவை பார்க்குறேன். எங்கள் சித்தி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க போல். ஆனால் ரொம்ப நாள் பழகின மாதிரி என்கிட்ட வந்து, அக்கா நல்லா இருக்கீங்களா, அண்ணா ஏன் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு அந்த வெள்ளந்தியான பேச்சு இருக்கும் பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று, எங்கள் சித்திக்கு சப்ஸ்கிரைபுன்னு சொல்ல வரலை. ஆனாலும் இந்த எதிர்த்த வீட்டில் இருக்கவங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க, அந்த கோடியில் இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அப்படின்னு சொன்னது. எதிர்த்த வீட்டில் நின்றுட்டு இருக்கிற பொண்ணு சொல்கிறாங்க, உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது நெட்டு கிடைக்காதுங்க்கா, ரோட்டோட அந்த லாஸ்ட்டில் போய் நின்று நான் பார்த்துட்டு வருவேன் அப்படின்னது. இந்த வெள்ளந்தியான அன்பெல்லாம் நம்ம ஊரில் மட்டும்தாங்க கிடைக்கும். நாளைக்கு பார்க்கலாங்களா?